Hello guys, நான் Mukesh. Welcome to my channel FuseTube. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா top 5 mistakes you probably do in KineMaster. KineMasterல நீங்க பண்ணக்கூடிய top 5 mistakes பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். Let's go. Mistake number 1. நீங்க பண்ணக்கூடிய முதல் தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா Chroma key இல்ல அப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்க போன்ல நீங்க KineMaster இன்ஸ்டால் பண்ண உடனே Run Analysis Now அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த Chroma key, வீடியோ லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகும். ஏன்னா வந்து இந்த Run Analysis Now அப்படிங்கறது வந்து ஒரு இனிஷியல் ஹார்ட்வேர் செட்டப் மாதிரி உங்க போன் அதனால வந்து எவ்வளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த Run Analysis Now தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ரெண்டாவது மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடிய ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபேட் அவுட்டா ஆஃப் பண்ணாம விட்டுறது தான். நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்திருக்கேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ போடுவாங்கல்ல, அதுவே நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்திருக்கேன். அவங்க வீடியோ போடும்போது கடைசி ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வந்து அப்படியே ஆடியோ டிராப் அவுட் ஆகிட்டே வரும். இது வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ஸுக்கு பரவாயில்ல, ஆனால் முக்கியமான சேனல்ஸ் வந்து முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஆடியோ அப்படியே டிராப் அவுட் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் குட்னா, இட்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்காது இல்லை. Mistake number 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா forget to check the KineMaster asset store. KineMaster asset store வந்து நீங்கள் செக் பண்ணுறதே கிடையாது. அதில் டெய்லி இல்லாட்டியும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு புது எஃபெக்ட்ஸ், புது ஃபான்ட்ஸ், புது மியூசிக்கு, அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் நிறையா வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் ஃபோனில் பார்த்துருக்கேன் நான். அதை டவுன்லோட் பண்ணவே இல்லை, அப்படி பேசிக்காக எப்படி இருக்கோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக வச்சுருக்கீங்க. அதை வச்சு அட்வான்ஸ் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர். அதாவது KineMasterல நீங்கள் செட்டிங்ஸை கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபோனில் பாருங்கள், அன்லிமிட்டெட் மீடியா மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அன்லிமிட்டெட் லேயர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 5 நீங்கள் பண்ணக்கூடிய 5வது மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறதுக்காக இந்த KineMaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் சில இடங்களில் வந்து அவங்க ஸ்லோ மோஷன் வச்சுருக்கலாம். அதாவது ஸ்பீடாக ஒருத்தர் ஓடி போயிட்டு இருக்காரு, டக்குன்னு வந்து அந்த மோஷன் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு திரும்ப ஸ்பீட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு 60 ஃப்ரேம் ரேட்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் KineMasterல நீங்கள் நார்மல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் வந்து 24, 29, 30 மேக்ஸிமம் அந்த ஃப்ரேம் ரேட் தான் இருக்கும். 24 சினிமா அண்ட் 34 நார்மல் வீடியோஸ் அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது கீழே நீங்கள் ஃப்ரேம் ரேட் குறைச்சிக்கலாம். ஆனால் வந்து 60 ஃப்ரேம் ரேட் எப்படி நீங்கள் வைக்கணும்னா அட்வான்ஸ்டு செட்டப்பில் போயிட்டு நீங்கள் 60 ஃப்ரேம் ரேட்டை வந்து அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த 60 ஃப்ரேம் ரேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடிட் பண்ணதுக்கப்புறம் வந்து 60 ஃப்ரேம் ரேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ ஸ்மூத்தாக இருக்கும் 30 ஃப்ரேம் ரேட்ஸை விட. ஸோ இதுதான் நீங்கள் KineMasterல பண்ணக்கூடிய டாப் 5 மிஸ்டேக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் FuseTube. Bye bye.